அப்போ ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொண்டை வத்த கத்துறாரு. அவர்களாம் மரியாதையே கிடையாதா? அவர்கள் சிந்திக்கிற விஷயமா பேசுறாங்க. ரங்கராஜ் பாண்டவே எத்தனை செருப்பை கொண்டு அடிக்கிறது. நேர்மையா இருக்கிற அன்புமணியும் எடப்பாடியும். நான் கேட்குறேன், அன்புமணி முதல்ல வரேன். அன்புமணி சௌமியா தேர்தலில் ஒரு வேட்புமனு தாக்கலில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. 2.5 கிலோ தங்கத்தை மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. சொத்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க, அதையும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏது இவ்வளோ பணம்? நீ டாக்டர் வைத்தியம் பண்ணியா, விவசாயம் பண்ணியா? நீ நேர்மையாளன் தானே? எப்படி வந்துச்சு இந்த சொத்துன்னு மட்டும் சொல்ல. உனக்கு ராஜ்யசபா சீட்டு, ஒரு நாளாவது ராஜ்யசபாவில் போய் நீ பேசின ஒரு வீடியோவை எடுத்து போடு. என்ன பேசுற நீ? புள்ளி விவர கணக்கு பேசுறாராம். என்ன புள்ளி விவர கணக்கில் அன்புமணி பிடிங்கிட்டாரு? இந்த பாருங்க, இந்த கூட்டணி குடிநீரை கொண்டு வருவான், கம்மாயை தூர்பாடு பண்ணுவான், இந்த இதில் இவ்வளோ வருது, இவ்வளோ ஏக்கர் இருக்கு. நீ மம்புட்டி எடுத்து போய் வெட்டேன் ஒரு முறை. இப்போ ஸ்டாலின் நமக்காக பயணம்னு ஒன்று போனார். கிட்டத்தட்ட 160 ஏக்கர் இந்த ஏரிகளை தூர்வார் பண்ணார் போன ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி. அன்றைக்கி புரட்சி கலைஞர் சொன்னார், நீ இதை மக்கள் ஆட்சி நடக்கும்போது உன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை பண்ணியிருந்தால் நல்லது, ஆனால் இப்போயாவது பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கடிதம் எழுதி கலைஞருக்கு கொடுத்தார். அந்த மாதிரி நீ ஒரு வாட்டி போயிட, ஒரு வாட்டி மக்களுக்காக, வன்னியருக்காக, இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்மாயெல்லாம் தூர்வார் பண்ணுறேன்னு ஒரு வாட்டி மம்புட்டி பிடிய பிடிச்சிருக்கியா அன்புமணி? இவ்வளோ நேர்மையாளன் தானடா ரங்கராஜ் பாண்டே. ஒரு வாட்டி பிடிக்க சொல்ல. 1000 ரூபா உங்கள்கிட்ட யாருங்க கேட்டா? யாரு கேட்டா அப்படின்னு காருக்குள்ளே உட்காந்து கூவுனேல சௌமியா அன்புமணி. 2.5 கிலோ தங்கம் இருக்குன்னு நீ உன்னுடைய வேட்பு மனுவில் போட்டிருக்கல. ஒரு ஏழைக்கு இது வரைக்கும் திருமணம் பண்ணி வச்சிருப்பியா? ஒரு ஏழை பெண்ணுக்கு ஏதாவது செஞ்சிருப்பியா? உன் வன்னியரில் இருக்கிற மக்களை எதையாவது படிக்க வைக்க உதவி செஞ்சிருப்பியா? வெக்கமே இல்லாமல் அன்புமணி போய் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த சரவணன் நல்லவர், நேர்மையானவர், மக்களுக்கு உதவி செய்தார், அடுத்தவனுக்கு உதவி செய்கிற குணம் இருக்குது. நீ என்ன உதவி செஞ்சிருக்கேன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? அன்புமணி எத்தனை ஆயிரம் கோடி சொத்து வச்சுக்காருன்னு அருள் சொல்கிறார். அருள் 2000 கோடி வச்சுக்காருன்னு அன்புமணி சொல்கிறார். ஜிகே மணி 2000 கோடி வச்சுக்கார். ராமதாஸ் 3000 கோடி வச்சுருக்காரு. யார் சொல்கிறா? அன்புமணி சொல்கிறார். அன்புமணி 12,000 கோடி வச்சுக்காரு. வெளிநாட்டுகளுக்கு சொத்து வச்சுக்காருன்னு யார் சொல்கிறா? அருளும் ஜிகே மணியும். இதுதான்டா உங்கள் நேர்மை. எப்படி வந்துச்சு? நீ எப்படி உழைச்ச? ஒரே ஒரு வாட்டி ரங்கராஜ் பாண்டே, நீ மான ரோஷம் உனக்கு அவர் அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா நீ பதிவு போடுறான். எங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் சாதாரண ஒரு வீதிக்குள்ளே குடியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு வீதிக்குள்ளே மக்களோடு மக்களாக குடியிருக்கிறாங்க. கல்லூரியை வித்தாச்சு. அவர்கள் நடத்தின கல்யாண மண்டபத்தை கட்சி அலுவலகமாக மாற்றியாச்சு. வருமானம் இல்லை. அவர்கள் நடத்த தொலைக்காட்சியை எடுத்துட்டாங்க. எந்த இதுவும் இல்லாமல் இன்றைக்கும் நடிகர்கள், நலிவடைந்த கலைஞர்கள் இறந்தால் 1 லட்சம் ரூபா, மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டுக்கு 1500 ரூபாய் வீதம், கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகளுக்காவது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நிதி உதவி அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னை நாடி வரக்கூடிய மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி கொடுக்குறாங்க. வருடந்தோறும் 50 லட்சம் ரூபாயை அந்த எம்ஜிஆர் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய காது கேட்காத, வாய் பேச முடியாத, கால் நடக்க முடியாத பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி எண்ணற்ற பயணத்தை செய்து கொடுக்குற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீது குற்றம் சொல்லுகிறேன். தேவடியாமனே, உன்னையெல்லாம் செருப்பை கொண்டு அடிக்கலாமா, அடிக்கக்கூடாதா? இதில் வந்து வக்கப்புண்டையா பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அன்புமணியும் எடப்பாடி யார்ரா? டேய், செங்கோட்டையன் காலை நக்கி கொலை வழக்கிலேருந்து மீண்டாள், மணல் கொள்ளைக்காக சசிகலா காலை நக்குனாள், டிடிவி தினகரன் காலை நக்கி முதலமைச்சர் ஆனாள், ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி பன்னீர்செல்வத்தை காலை நக்குனாள், இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவோட காலை நக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி. ஒரு நடிகன் விஜய் சேதுபதி எச்சிய காரி துப்புறான். ஆட்சி அதிமுக ஆட்சி நடக்கும்போது எடப்பாடி என்னுடைய முதலமைச்சர் பூ அப்படின்னு துப்புனான். இதாண்டா நீங்கள் 10 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்துட்டு செல்லூர் ராஜு சட்டமன்றத்தில் இருந்துச்சு கேட்குறாரு, ஏதாவது மதுரை மாவட்டத்திற்கு தொழிலை கொண்டு வர முடியுமா அப்படின்னு. செல்லூர் ராஜு யார்? வைகை ஆற்றுல மக்களுடைய வரி பணத்தை தர்மாக்குள்ள மிதக்க விட்டவன். இங்கே இருக்கான் திண்டுக்கல் சீனிவாசன். அதிமுக மேடையிலேருந்து ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வருவான். கூட்டணியில் யார் இருக்கான்னு சொல்லி கிழட்டு தவளைகள், தண்ணீரில் நீச்சல் அடிக்க முடியாதவங்க. கலைஞரையும் ஸ்டாலினையும் குறை கூறுறதை விட மக்களுக்கு என்ன நன்மை செய்வேன்? 2500 ரூபாய்க்கு சேலை தருவேன், 2500 ரூபா கையில் கொடுப்பேன், 10,000 ரூபா கருணத்தொகை தர்றதுக்கு நீ யாரா புண்டமானே? மக்களுடைய வரி பணத்தை நீ கொடுக்க போகிற. நாளைக்கு மக்களுடைய வரியை உயர்த்தி அதன் மூலியமாக அந்த 10,000 ரூபாய் ஈட்ட போகிற. நீ என்ன கருணை தொகை கொடுக்குற? கருணத்தொகை. ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளனாக நடந்துக, இல்லையா அடிமை நாய் போல அதிமுக வேஷ்டியை கட்டியிருந்து பேசு. புண்டாமனே, உனக்கு இதுதான் கடைசி.
மக்கள் இடத்துல எதையாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா உனக்கு நான் தான் யமனா வந்து நிற்பேன். உண்டாமனே வந்துட்டான். அன்புமணியும் எடப்பாடியும் உண்மையை பேசுகிறாங்க, நியாயமாக பேசுகிறாங்க. ஒழுக்கங்கட்ட புண்டாமனே ஜெயலலிதா வீட்டில் கொள்ளையடித்து கொலை பண்ணி இன்ன வரைக்கும் தீர்ப்பு கிடச்சிச்சா? பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு நீ இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்க முடிஞ்ச தண்டனை? ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேரை சுட்டு கும்பிட்டிய. வட மாவட்டத்தில் ஒரு ஸ்ரீமதி பெண்ணை தற்கொலை பண்ணி செத்தாங்கன்னு பதிவிட்டிய. எந்த வழக்கில் நியாயமாக நீ நடந்துக்கிட்டா? கேட்ட விவசாயியின் மகன். எந்த விவசாயி அண்ணா எடப்பாடி? உர வித்தவன், நெல்லையும் உரத்தையும் விற்று சம்பாதிக்கக்கூடியவன். அவன் எங்கடா விவசாயி? விதை நல்லா வீட்டில் வைக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம்னு சொல்லும்போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விதைச்சவன் விதை நெல்லை எடுத்துக்கூடாதுன்றது வன்முறையானதுன்னு அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி எதிராக நின்றவர். அன்னைக்கு அதிமுக அதை ஆதரித்து கையெழுத்து போட்டு வந்துச்சு. இவன் விவசாயியா? கடலூர் மாவட்டத்தில் வருஷம் மழை நீரில் முங்கி வாழை மரமும் நெல்லும் கரும்பும் வீணாக போகுது. ஒரு தடவை ஆட்சியில் இல்லாமல் எலெக்ஷன் இல்லாமல் போயிருப்பேன் நீ. அன்புமணியும் இந்த எடப்பாடியும் அந்த மண்ணுக்குள்ளே இறங்கியிருப்பானா? அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பானா? தேமுதிக கொடுக்குதுடா, தேமுதிக கொடுக்குது. அந்த மக்களுக்கு தோளாக தோல் நின்று இந்த மக்கள்கிட்ட போய் கொடுக்குது. பிச்சைக்கார பையன் வந்துட்டான். அன்புமணியும் எடப்பாடியும் பாருங்கள், 1800 கோடி ரூபா கொள்ளையடிச்சவன், 7 டன் தங்கத்தை கொள்ளையடிச்சவன் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான்டா அவங்க ஆட்சி லட்சணம். கேடு கட்ட புண்டாமனே, கேடு கட்ட புண்டா. ஆத்திரம் வருது, அப்படியே நெஞ்செல்லாம் ஆத்திரம் வருது.